வணக்கம். எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நான் உங்கள் பன்னீர். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ. என்ன வீடியோனா, அகோரி கலையரசன் இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று இந்த அகோரி கலையரசன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில. அவர் என்ன வீடியோ போட்டிருக்காருனா, ஒரு பேய் ஓட்டுற வீடியோ யூடியூப்பில் வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த யூடியூபர்லாம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இவருக்கு பேய் பிடிச்சிருக்கு, நாங்கள் இதை வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பேய் ஓட்டுறதை நாங்கள் வீடியோ எடுக்கலாமா? அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேய் ஓட்டுற அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அவங்க வெளியே வந்துட்டு இவரை நம்பாதீங்க, இவர் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த யூடியூபர் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. மறுநாள் இவர் பேட்டி கொடுக்குறாரு, இது ஸ்கிரிப்டு அப்படின்ட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேய் ஓட்டுற வீடியோ ஸ்கிரிப்டா இல்லை நீ பண்ணுற எல்லா வீடியோவும் ஸ்கிரிப்டா? ஒரு அகோரின்னு சொல்லிவிட்டு ஸ்கிரிப்டுன்னு அந்த வார்த்தை உன் வாயில் வரலாமா? திருப்பி அந்த யூடியூபர் இன்றைக்கி வீடியோ போடுறாங்க ஒன்று ஃபன் பண்ணி. என்னன்னா, இவர் சொல்கிற வார்த்தை எல்லாமே போய் இவர் கேட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டோம், இது ஸ்கிரிப்டு கிடையாது, நாங்கள் போய் ஒரிஜினலாக தான் அந்த வீடியோ எடுத்தோம், அவர் கேட்டு தான் எடுத்தோம், இது ஸ்கிரிப்டு கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீ என்ன சொல்கிறேன்னா, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலில் போயிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். அப்போ நீயே தப்பு பண்ணுறது உனக்கு தெரியுது, மக்களை ஏமாத்துற. நீ இது வரைக்கும் எத்தனை பேர் உங்ககிட்ட குறி கேட்டிருக்காங்க, நீ எத்தனை பேரை ஏமாற்றிருக்க, இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யாராவது கோயில் கட்டி கொடுங்க, நான் டெய்லி அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறேன், உங்கள் குடும்பத்தையும் நான் அந்த பூஜையில் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டுறேன் அப்படின்ட்டு. உன்னை நம்பி இப்போ யாராவது ₹1 போடுவாங்களா? இந்த அளவுக்கு யூடியூப் சேனலை ரொம்ப அசிங்கப்படுத்தி உன்னோட யூடியூப் சேனல் திருப்பி யாராவது பார்ப்பாங்கன்னு கூட தெரியல. இன்னொன்று சொல்கிற, 15 நாள், அதான் 15ஆம் தேதி என்னோடய முடியை நான் போயிட்டு காசியில் எடுத்துருவேன். அந்த முடியும் செட்டிங், அதுவும் நீயே சொல்கிற, அந்த முடியும் செட்டிங் தான். அந்த முடியை நான் 15ஆம் தேதி போயிட்டு காசியில் எடுத்துருவேன். இந்த மார்ச் 15ஆம் தேதி போய் நான் காசியில் எடுத்துகிட்டு நான் ஃபேமிலியோட நான் இருக்க போகிறேன் அப்படின்ற. அகோரி முடி வளர்க்குறன்ற, அகோரி ஆகிட்டேன்னு சொல்கிற. அகோரி ஆகிட்டு நீ போயிட்டு இப்போ ஃபேமிலியோட இப்போ முடி எடுத்துகிட்டு வாழ போகிறன்ற, திருப்பி யூடியூப் சேனல் போட போகிறேன், எல்லாம் பாருங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து அப்படின்ற. நீ அகோரி ஸ்கிரிப்டு போட்டு பண்ணும்போதே மக்கள் ஒன்றும் சும்மா விட்டுறக்கூடாது, சரியா? நீ அந்த ஸ்கிரிப்டுன்னு சொல்லியிருந்தனா எந்த அளவுக்கு நீ மோசமானவன். உன்னை நம்பி எத்தனை பேர் வந்திருப்பாங்க. நீ அகோரி அந்த காசிக்கு போயிட்டு எல்லா விஷயமும் பண்ணிட்டு வந்திருக்கேன், 1.5 வருஷமாக காசியில் தான் இருந்தேன், எனக்கு எல்லா வித்தையும் தெரியும், நான் பில்லி சூனியத்தை வைப்பேன் எடுப்பேன் கண்டதை சொல்கிற, சரியா? உன்னை நம்பி எத்தனை பேர் பணத்தை ஏமாந்துருப்பாங்க. இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு அழகாக ஸ்கிரிப்டுன்ட்டு இப்போ நீ நவர பார்க்குற. எல்லாமே எதுவுமே இல்லை, ஒன்றுமே நடக்கலைன்ற மாதிரி நீ பண்ணுற. மக்கள்லாம் பைத்தியக்காரன் நினச்சிட்ருக்கியா? உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி மக்களும் சரி உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீ பண்ணுற ஒன்றும் ரொம்ப தவறு. உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் பண்ணுற எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒய்ஃப் கூட உன்னை கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்டிருந்தா நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இன்னுன்னா வாய் விடுற, மண்ணை கொடுங்க தங்கமாக்குறன்ற, கடல் மேலே நடப்பன்ற, காற்றுல பரப்பன்ற, மறைஞ்சு போவன்ற, செஞ்சு காட்டேன் என் ஊருக்கு வாங்க, அங்கே என்னோடய குலதெய்வம் இருக்குது, அங்கே செஞ்சு காட்டுறன்ற. ஏன் இங்கே செஞ்சு காட்ட மாட்டியா? இன்னொன்று, 30 வயசில் ஜீவசமாதி ஆக போகிறேன்ற. இதெல்லாம் என்ன நியாயமா? 30 வயசில் ஜீவசமாதி ஆகும்னு சொல்லிவிட்டு அங்கே ஜீவசமாதி என் கோயிலில் கட்டிகிட்ருக்காங்க ஜீவசமாதி. ஆனால் இப்போ எனக்கு ஐடியா கிடையாது, நான் டைமை வேறு டேட்டு மாற்றி வைக்கிறேன் ஜீவசமாதிக்குன்ற. ஒரு வார்த்தை நீ பண்ணுற ஒரு வார்த்தையும் எவ்வளோ அநியாயமாக இருக்குது, எவ்வளோ வேதனைப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது மனசு. நீ பேசுகிற ஒரு வார்த்தை நீயே யோசிச்சுப்பார். நீ பேசுகிற ஒரு வார்த்தையும் கரெக்டாக பேசுகிறோமா?
மக்கள் மனசு கஷ்டப்படாதா? எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பொய் சொல்லிகிட்டு இருக்கோம், ஸ்கிரிப்டடுன்றோம். இதெல்லாம் நம்ம வெளியே போக முடியுமா? திருப்பி நம்மளுக்கு சாமி நம்ம குறி சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இதெல்லாம் நீ யோசித்து பார்த்தியா? திருப்பி நீ ஃபேமிலி ஒய்ஃபோடு சேர்ந்து யூடியூப் போட்டனா அது பார்க்க தோணுமா? இப்போ உனக்கு ஃப்ராடுன்னு சொல்லி முத்திரை குத்திட்டாங்க. அது எவ்வளோ அசிங்கம். இதுக்கு மேலே யூடியூப் சேனல் நீ ஏதாவது பேட்டி கொடுக்குற, ஏதாவது பண்ணுறனா பார்த்து வார்த்தைகள் விடு. நீ விடுற ஒரு வார்த்தையும் உன் ஃபேமிலி பாதிக்கும். உங்கள் பசங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வருது, அதுங்களை பாதிக்கும். உன் ஒய்ஃப் வெளியே போக முடியாது, வெளியே போனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கம். நீ பண்ணுற ஒரு இதுவும் ரொம்ப ஜோக் காமெடியாக இருக்குது. கேட்டால் ஃப்ராங்க்குன்ட்ட, சரியா? அப்புறம் ஸ்கிரிப்டடுன்ற ஒரு சாமியாரும் குறி சொல்கிறவங்களும் உன் மேலே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நீ அந்த வீடியோலாம் பார்க்குறியா இல்லைன்னு தெரில, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இனிமேலும் ஒரு வார்த்தை விடும்போது பார்த்து விடு. எல்லா மக்களும் உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி மக்கள் யார் சாமின்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. இப்போல்லாம் யார் சாமியார், யார் ஒரிஜினல், யார் டூப்ளிகேட்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. மக்கள் திருப்பியும் பேக்குன்னு நினச்சிக்காத, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க மக்கள்லாம். நீ திருப்பி யாரையும் ஏமாற்ற நினைக்காத. எனக்கு கோயில் கட்டி கொடுங்க, எனக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க யார்ட்டையும் கேட்காத. யாரும் ஏதோ ஒன்று பண்ண மாட்டாங்க, சரியா? இந்த வீடியோ மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரையும் நம்பாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே, சரிங்களா? இது மாதிரி ஒருத்தரும் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.